மற்ற கிரகங்களெல்லாம் ஈர்த்து கொண்டு பூமியை நோக்கி செலுத்துகிறது. நாம் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோம், எந்த லக்கணத்தில் பிறக்கிறோம், எந்த ராசியில் பிறக்கிறோம், அந்த தன்மை தான் நம் உடலளவில், உடம்பளவில், நம் வாழ்வாதாரத்தில், வாழ்க்கையில் பயணிக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். எல் கண்ணன், வணக்கம் ஐயா. இந்த நட்சத்திர புள்ளியினுடைய அமைப்பால் கிடைக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது. நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறதுல இந்த கிரகங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு சாரத்தில் தான் இருக்கும், ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்கும், நட்சத்திர காலில் தான் பயணிக்கும். இந்த நட்சத்திர காலினுடைய பயணம்தான் நம்முடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது என்பதை நம்ம உறுதியாக இருக்கணும். வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பெரிய சீரழிவையும் ஒரு பெரிய கஷ்டங்களையும் சந்திக்கிறோமே அப்படின்லாம் நம்ம நிறைய நினைப்போம், பேசுவோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம் நட்சத்திர கால் தான். நம்முடைய லக்கணம் விழுந்திருக்கக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா, லக்கணம் தானே நம்ம தலைன்னு சொல்கிறோம். லக்கண புள்ளி வாங்கிய சாரத்தை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும், ஒரு ராசிக்கும், ஒரு கிரகத்திற்கும், ஒரு சாரத்திற்கும் பல குணாதிசயங்கள் இருக்கு. இதில் இந்த லக்கண புள்ளி அப்படிங்கிற ஒரு சாராம்சத்தை நம்ம எதுக்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிறக்கிற போது நாம் வாங்கிய லக்கண புள்ளி சூரியனாக இருந்து, சூரிய பகவான் 5லோ 9லோ இருந்தால், அல்லது கேந்திர திரிகோணங்களில் இருந்து சுபக்கிரகத்துடைய சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் நாட்டில் முடிசூடா மன்னனாக வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு வேலை, அரசியலிலே பெரிய மனிதனாக, மன்னனாக, மற்றவர்கள் போற்றக்கூடிய ஒரு சிறந்த மகானாக வாழக்கூடிய வாய்ப்பை கூட கொடுத்துருவார். ஏன்னா இந்த உலகத்தை இயக்கக்கூடியதே சூரியன்தான். காலையில் சூரிய பகவான் உதிக்காமல் எந்த விஷயமும் நடக்க போகிறதில்லை இல்லையா? அப்போ சூரியனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறதில்லைன்னு நமக்கு நல்லா தெரியுது. இந்த லக்கணத்தை நாம் ஒவ்வொருவரையும், ஏன் இந்த உலகத்தையும் இயக்கக்கூடிய பகவானே சூரிய பகவான் தான். அப்போ இந்த சூரியன் நட்சத்திர கால் வாங்கி நம்ம லக்கணத்தில் நம்ம பிறந்திருந்து அந்த சூரியனும் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் ஒளியின் சொரு அதை மறந்துவிடக்கூடாது, அதை மறந்துவிடக்கூடாது. பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்கண புள்ளிகள் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த லக்கண புள்ளி தான் நம்முடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை, செயல்பாடுகளை திட்டமிடுகிறது. இந்த லக்கண புள்ளி வாங்கிய சூரியன் மறைந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்து பாதகாதிபதியாக இருந்து ஒரு பலமும் அற்றுப்போய் இருக்கிறார் என்று சொன்னால், நீசமாக இருக்கார், 6-8 பலனில் மறைஞ்சு பாவகிரகத்தோடு சேர்ந்துருக்கார் அப்படின்னா, தாம் அப்பாவளி பூர்வீகமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசு சம்மந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். அப்போ நம்ம ஜாதகத்தில் லக்கணம் வாங்கிய புள்ளி, அது சாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சிறப்பாக இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை எட்டுவோம். அந்த லக்கண புள்ளி கெட்டு போச்சுன்னா போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். நாம் வாங்கிய லக்கண புள்ளி சாரம் சந்திரனுடைய சாரமாக இருந்து, சந்திரன் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ கேந்திர திரிகோணங்களில் சுபக்கிரகத்துடைய சேர்க்கை பெற்றிருந்தால் வீடு, வாசல், இடம், பொருள்